இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன சுல் அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொலைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். முதல் எபிசோட் தொடக்கத்திலே ஒரு பெட்ரூம் குள்ள இருக்கிற ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கணவர் வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டிய திருப்திப்படுத்துற மாதிரி தெரியல. இதனால கடுப்பான பொண்டாட்டிக்காரிக்கு என்ன பண்றானா புருஷனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கிறா. அதுக்கு புருஷனுக்கு என்ன சொல்றானா, டெய்லி ஒரு டைம்னா ஓகே, நீ எப்பெல்லாம் கூப்பிடு அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னால எப்படி முடியும், டயர்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உன்னால ஒரு குழந்தை பெத்துக்கணும் நான் சொல்லி ஆசைப்படுறேன். ஆனா அது ஒரு கனவா மட்டும் போயிடும் போல இருக்கு. எல்லாம் நீ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த கம்பெனியை சொல்லணும். அந்த கம்பெனிக்கு நீ போய் தான் உன்னால இங்க சரியா இருக்க முடியல, உன்னோட ஹெல்த் ரொம்ப பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு புருஷங்காரங்க என்ன சொல்றானா, ஏய் நான் கஷ்டப்பட்டு இருந்தப்ப எனக்கு வந்த ஒரு பேரை அந்த கம்பெனி பற்றி நீ தப்பா பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அது மட்டும் இல்லாம நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ன நம்மள மாதிரி கடைசி கஷ்டப்பட்டுட்டா இருக்கணும், அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு போகணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாருங்க நீங்க வேலை பாருங்க ஆனா பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்க புடமை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி பொண்டாட்டிக்காரி சொல்லி பேசிட்டு இருக்கிறா. அப்ப கணவன்காரங்க என்ன சொல்றானா, இல்லம்மா எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சா, அப்ப வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க, சரி போங்க, அங்க சாப்பாடு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷங்காரனை திட்டி அனுப்பி வைக்கிறார். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா பையனுக்கு எழுப்புறாரு. இப்படா வேலை கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லப்பா அந்த ஆள் வந்து பேர ஒருத்தர வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்ப கை செலவுக்கு பணம் எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல பேனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். சரின்ட்டு அப்பங்காரங்க என்ன பண்றானா, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நீயும் சீக்கிரம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணு, நானும் ஏற்பாடு பண்றேன், நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டை விட்டு போறாரு. அப்போ போனதுமே புள்ள என்ன பண்றானா ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் தான் வந்திருக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தா அண்ணி தான் சொல்லி கூப்பிடுறாரு. வாங்க நீங்க என்ன வேணும் அப்படின்றப்ப ஹீரோன் வெக்கப்படுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து பாத்தா வெறும் டவுசர் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கான். சாரி நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க வீட்டுல வந்து சீனி கிடையாது, அதான் வந்துட்டு சீனி வாங்கிட்டு போலான்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்றப்ப, அட சீனி தானே வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சீனி எடுக்க போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ படிச்சிட்டு இருந்த அந்த புக் எடுத்து பாக்குறாங்க. அந்த புக்கை பார்த்து இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறான்னு சொல்லிட்டு அதுல ஒரு பேப்பரை கீச்சிட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோட அப்பா வேலைக்கு போனாருன்னு அந்த இடத்துல கணக்கு புள்ளைய வேலை பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டோட போனரம்மா வந்துட்டு இந்த ஃபாரின் ஆபீசர் என்ன சொன்னாரு, எல்லாம் பிரச்சனை தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல மேடம் அவன் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், எனக்கு அந்த பில் அவன் கொடுப்பான்ற மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, யோ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இப்ப வந்து ஒரு 1000 2000 பாக்கெட்ல வச்சுனா சீட்டை தூக்கி கையில கொடுக்க போறான், ஏன் இன்னும் புரியாத மாதிரி இருக்க, சீக்கிரம் அந்த விஷயத்தை முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இவரு வந்து பாத்தீங்கன்னா சரி மேடம் நான் கண்டிப்பா முடிச்சிடறேன் அப்படின்றப்ப, அந்த லேடியோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடி வந்தவங்க கால் தடிக்கி கீழே வந்துட்டாங்க. உடனே அம்மாக்காரி என்ன பண்றானா தான் பொண்ணை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு அறிவே கிடையாதா, இப்ப ஓடி வந்து காலை உடைச்சிட்டியே, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அப்பா என்ன சொல்றானா, மேடம் கால்லாம் உடைஞ்சிருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் மருந்து தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட காலில் சுருக்கு எடுத்து விடுறாரு. எடுத்து விட்ட கடுத்தது இந்த பொண்ணு கிட்ட இப்ப பாருமா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்ப, இப்ப பரவாயில்ல அங்கிள் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு நான் டீ போடலாம்னு சொல்லிட்டு போனேன், டீ தூள் ஆயிட்டு உங்ககிட்ட இருந்தா குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நல்ல நேரத்துல வந்த இப்ப நானும் டீ தான் போட போறேன், நீ குடிச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோ புள்ள வந்தது உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல டீ தூள் குடுத்தீங்கன்னா நான் போயிடுறேன் அப்படின்றப்ப, டேய் இப்ப நீ வீட்டுல போய் டீ தான் போட போற, நானும் இங்க டீ தான் போட போறேன், நானே போட்டு தரனே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி ஓகே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அன்னிகாரி என்ன பண்றானா டீ போட்டு எடுத்துட்டு வரா. அப்படிங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோனோட கப்புல இருந்து டீ வந்து பார்த்தா ஹீரோட கால்ல ஊத்திட்டு, அப்போ கூட என்ன சொல்றேன்னா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் மொதல் எபிசோட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்திலே இவங்க ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தா அவருக்கு மேல காப்பி கொட்டிச்சுல, அதை அவங்க துடைக்க போனப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படி இருந்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. அவங்க அப்பா ஹீரோக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிரண் வீட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் என்ன இந்த நேரத்துல இருந்து அங்கிருந்து வந்துட்டு இருக்கான்,
என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ எதுக்குடா பக்கத்து வீட்டுல இருந்து வர அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அது ஒண்ணு இல்லப்பா, பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணி வீடு இருக்குல்ல, அங்க சிலிண்டர் லீக் ஆயிடுச்சு, அதனால அடைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோட அப்பா என்ன சொல்றான்னா, சரி வேலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, 2 இடத்துல சொல்லிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, தெரியல ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பா அந்த வேலை எனக்கு கிடைச்சிரும்ட்டு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க, ஹீரோட போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண மெசேஜ் வந்துட்டு இருக்கு. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சாட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அவங்க அப்பாவுக்கு என்ன பையனோட செல்ல அடிக்கடி மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நோட் பண்ண பையன் என்ன பண்றானா, உடனே வீட்டை விட்டு வெளில போயிட்டு அப்பா வீட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இரு நான் பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹீரோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு கதவை தட்டும் போது கரெக்டா அவங்க அப்பா தான் கதவை திறக்கிறாரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, வேலைக்கு போன என் வீட்டுக்காரர் இது வரைக்கும் வரல, எப்பயுமே சாயந்தரமே வந்துருவாரு, இப்ப நைட் ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்றப்ப, போன் போட்டு பாத்தியாமா அப்படின்னு சொல்றப்ப, போன் போட்டு பார்த்தேன், பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு எடுக்கல, சரி ஆபீஸ்க்கு போட்டு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றப்ப, அவரோட ஆபீஸ் நம்பர் என்கிட்ட இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உங்க பையனை என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா நான் போய் ஆபீஸ்ல கேட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்ப என்ன பண்றானா தான் பையனை கூட்டி இந்த மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்போ இதுங்க ரெண்டும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கத பார்த்தாங்க அப்பனுக்கு ஏதோ வில்லங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுது. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி காட்டி 2வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 3வது எபிசோட் தொடக்கத்திலே 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றானா, எனக்கு பசிக்குது, நான் வேற சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணு நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் எடுத்துட்டு வராங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு வரும்போது அவங்க அப்பா கால் பண்றாரு. ஐயோ அப்பா வர கால் பண்றாரு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதத்தத்தோட கேட்கிறப்ப, உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல டிராபிக் சவுண்ட் வச்சுட்டு, நான் டிராபிக்ல இருக்கேன் வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணு அப்படின்றாங்க. இவனு போன் எடுத்து பேசுறான். அப்பா இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வந்தப்பா, போற வழியில் செம்ம டிராபிக்கா இருக்கு, நான் எப்ப அங்க போவேன்ட்டு தெரியல, சோ நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோப்பும் காலை கட் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் திருப்பி வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சக்கு அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தா டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இதுவே எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டோட கதவை போய் தட்டுறாரு. அப்படி தட்டும் போது அப்பா என்ன கேக்குறாருன்னா, என்னப்பா அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, பார்த்தப்பா அவர் ஆபீஸ்ல தான் இருந்தாரு, நம்ம லேட்டா வேற ஆயிடுச்சு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் தூங்க போறாரு. மறுநாள் ஏந்திரிக்கும் போதே அவங்க அப்பா கத்துறாரு, டேய் மணி ஆயிடுச்சுடா சீக்கிரம் கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா நான் தான் வேலைக்கு போறது கிடையாதுல, அதோட நைட்டு லேட்டா தானே வந்தேன், செம்ம டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி தூங்கு உனக்கான சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தா வீட்டை விட்டு வெளில போறாரு. வெளியே கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் நடந்து வந்துட்டு இருக்காரு. என்னப்பா நைட் டியூட்டி பார்த்து அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அடா ஆமா அங்கிள் 24 மணி நேரமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இனி ஃபுல்லா எனக்கு லீவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உனக்கு லேட் ஆகணும், உன் பொண்டாட்டிக்கு ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்றப்ப, அட என்கிட்ட தான் போனே கிடையாது, நான் போன் வச்சிருக்க மாட்டேன்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன் பொண்டாட்டியாச்சும் சொல்லிட்டு போலாமே அப்படின்றப்ப, ஏன் நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இவருக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு, இல்ல இல்ல உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுலப்பா அதான் கேட்டேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. வேலைக்கு போய் பார்த்தா ஒரு பொண்ணுக்கு சுளுக்கு எடுத்து விட்டார்ல, அந்த பொண்ணு அரபி கூத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, சேச்சே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அத வந்து பார்த்தா இவரு வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டுல தண்ணி ஊத்திட்டு இருக்கிற வேலைக்காரங்க என்ன பண்றானா, சார் உங்க வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிள் எடுத்துட்டு போய் டிராப் பண்றான். இவனு நேரா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட, ஏமா இப்ப எப்படிமா இருக்கு கால் வலி வலிக்கலன்னு சொல்லி கேக்குறப்ப, இப்ப பரவாயில்ல அங்கிள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். நல்லதுமா, அம்மா நீ பார்த்து டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு போறாரு. அங்கிள் நான் டான்ஸ் ஆடிட்டு இல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற. ஓ எக்ஸசைஸா, பண்ணுமா பண்ணுமா உடம்புக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போறன்ற பேர்ல இந்த பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. போவாருன்னு சொல்லி பார்த்தா போக மாட்டாரு, இந்த பொண்ணு மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமேட்டு மனசு வந்து இந்த இடத்தை விட்டு நேரா அவர் எழுதுற இடத்துக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு, அம்மா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எல்லாம் என்னோட பையனை பத்தி தான் மேடம் பேசிட்டு இருக்கேன், வேலை வெட்டிக்கு போக மாட்டான், இல்ல வேற பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கூட அவனுக்கு அஃபேர் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உங்க பையனுக்கு என்ன வயசு அப்படின்றப்ப 28 வயசு இருக்கும் அப்படின்றாரு. அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கிறப்ப, அம்மா இவனை நம்பி அவன் பொண்ணு கொடுப்பான் சொல்லுங்க, வேலை வெட்டியும் கிடையாது, சொந்த சம்பாரத்தையும் கிடையாது, தண்டத்துக்கு சுத்திட்டு இருக்கான், இவனை நம்பி யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்றப்ப, அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க எதுக்குங்க வேற வேலைக்கு போகணும், அவன் நல்லா படிச்சிருக்கான்னு சொல்றீங்களே, உங்க கூட அசிஸ்டண்டா வச்சுக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அட இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லைக்கே, நாளைக்கே அவனை வர சொல்றான் அப்படின்றப்ப, நாளைக்கு என்ன நாளைக்கு இப்பயே போனை போட்டு வர சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இவரு என்ன பண்றாருன்னா தான் பையனுக்கு போன் போறதுக்காக போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோயின் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, வீட்டுல ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு படுக்க போறாரு, உடம்பு செல்ல போல இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சரியான பேல உடம்புலாம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏய் என்ன டயர்டா இருக்கா,
அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஆனா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா இவர் திருப்தி படுத்தலன்றனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. என்னடா ஒரு எண்டிங்கே இல்லாம 3வது எபிசோடோட சீசன் 1 முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி பார்த்தா அடுத்தடுத்து சீசன் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மிஸ்டர் ஹரிஹரன் 2 யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.